இந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்றதுக்கு என்ன அப்படின்னா, விசுவாசத்துல நம்ம வளருகிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசங்கிறப்ப நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருங்கிறாரு. அப்ப கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் விசுவாசத்துல வளருகிறவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் விசுவாசத்துல வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருள் செய்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். அதாவது உங்களுடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாக இருக்கிறது. உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறப்ப தேவனே எனக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ பாருங்க, நமக்குள்ள விசுவாசத்திலும் வரங்கள் நம்முடமா செயல்படுவதற்கும்